ஸோ லாஸ்ட் 2 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமா வந்து ஐபிஎல்லை ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மொபைல் டிவி எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமா அண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இந்த ரெண்டுமே மெர்ஜ் ஆனதுனால ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு புது அப்ளிகேஷனை போன மாதம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற விதமாக வந்து ஐபிஎல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே டைமில் இப்போவும் நிறைய பேருக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், WPL இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சரி ஓகே ஐபிஎல் வந்து ஃப்ரீயாக கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடவே நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து ஃப்ரீயாக கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளால் இலவசமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி, ஓகேவா. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் தான் இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதே டைமில் டிவி அப்படின்னு வரும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் ஸ்போர்ட்ஸ் 18 பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் படி ஸோ இந்த 2 சேனல்ஸும் வந்து ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க, ஓகேவா. ஓகேப்பா, இப்போ ஐபிஎல்லை நாங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீயாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் தான். பட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அவங்க நேரடியாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலை ஃப்ரீயாட்டு, அதுக்கு மூலமாக பார்த்திங்கன்னா அது ஒரு நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், விஐ யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அதே டைமில் ஏர்டெல்லும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ஓகேவா. ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து ஐபிஎல்லை ஃப்ரீயாக பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நீங்கள் விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 469க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக டெய்லி பார்த்திங்கன்னா 2.5 GB டேட்டாவும், நைட்டு 12 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் அன்லிமிட்டட் டேட்டாவும், அதுக்கப்புறமா ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து 3 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கும், ஓகேவா. ஸோ இதில் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிவி, மொபைல், கம்ப்யூட்டர் எதில் வேணுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 மாதத்துக்கு, ஓகேவா. ஸோ இது விஐ சிம்முக்கானது. ஜஸ்ட் நீங்கள் ஏர்டெல் சிம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 160க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக 7 நாள் வேலிடிட்டி, அந்த 5 GB நெட்டு மட்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பேக்குக்கான 149 ஒர்த்து ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இதுலேயும் ஃப்ரீயாகவே கிடைக்கும், ஓகேவா. ஸோ மற்றபடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்னால் இதாங்க ஆஃபர். அதாவது ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 100 ரூபீஸுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக 90 டேஸ்க்கு ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. அங்கே 150 ரூபாய் நீங்கள் வந்து ஆப்பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே 100 ரூபாய் போதும், ஓகேவா. ஸோ கூடவே அந்த 5 GB ஹை ஸ்பீட் இன்டர்நெட் டேட்டாவும் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் 90 நாளைக்கு டிவி ஆர் மொபைலில் வந்து நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட 2.5 மாதம் வந்து ஐபிஎல் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணும்போது எப்படியும் மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரீசார்ஜ் பண்ணுற கூட்டம் தான், ஓகேவா. ஸோ அதனால் எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ஸோ இதுக்கான அடிஷ்னல் பிளானையும் நான் இப்போ வீடியோவில் ஷோ பண்ணல கொஞ்சம் முன்னாடி. ஸோ அந்த அடிஷ்னல் பிளானையும் நீங்கள் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஐபிஎல்லை 3 மாதம் வரைக்கும் ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும், ஓகேவா. ஏன்னா இதில் மினிமமே 3 மாதத்துக்கான ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. ஸோ அதனால் மஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் ஆகாது, அதே டைமில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியோட செலவில் போயிடும், ஓகேவா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஐபிஎல்லை நம்ம 3 மாதத்துக்கு ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஐபிஎல் ஃப்ரீயாக கிடைக்குமா கிடைக்காதா, பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.